நம்ம அடுத்த கார்டு ரேஷன் கார்டு உங்கள் கார்டு மாதிரி டீ கடை இருக்கான்னு தானே கேட்டேன் என் பையத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா டீ கடை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ வாங்கிட்டு வர சொல்ல வேணாம், நான் உசுரோடு இருக்கணும் வேணாம். அப்போ ஏன்னா கேட்டுக்கிட்டேன்னா நல்லது. நீங்கள் எங்கே வேணால் டீ சாப்பிடுங்க, நாடகம் கராட்டம் இந்த மாதிரி இடத்துல சாப்பிடும்போது கவனமாக சாப்பிடணும். ஏன்னா இது பிஸ்னஸ் உயர்ற இடம். 1 லிட்டர் பாலுக்கு 50 லிட்டர் தண்ணி கலக்கப்படும், 100 லிட்டர் கூட கலக்கப்படும். ஏனென்றால் இந்த இடத்துல கேட்ச் பண்ணாதான் அமௌண்ட் வாங்கி நாளைக்கு ஒரு பிளாட் வாங்க முடியும். ஏன்னா இந்த உலகத்திலே கலக்காத பொருள் எதுவுமே கிடையாது. யூரியாவில் பொட்டாசா கலக்கிறேன், குருணமந்தா கலக்கிறேன், ஒட்டு கொய்யா அடம் கொய்யா அது இருக்குது. ஆனால் உலகத்திலே கலப்படம் இல்லாத பொருள், நம் உயிரை காப்பாற்றிய பொருள் அப்படின்னா பெற்ற தாயினுடைய தாய்ப்பால் தான். மற்ற எல்லாமே கலப்படம். இந்த மைக்கை குறைச்சி வச்சு ஆஃப் பண்ணிடு. வாலி மைனே கிடங்குள்ள கத்துற மாதிரி இருக்கு. நல்ல மை செட்டு நீ வீம்புக்குன்னே என்னை இது பண்ணுறியே தம்பி, கத்தட்ட முன்னு. அப்படி நீ எப்படி அண்ணே சொத்தை பிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றுமே தம்பிகளாக பரீட்சை வந்துருச்சுப்பா, பரீட்சை வந்துருச்சு. போய் மொதல் பேப்பரில் சீ ரன்னு நீச்சி சீ ரன்னு நீச்சி இதில் தமிழில் வந்து அதை விளக்கினேன் பாடுறான். அவன் தான்டா தமிழே. என்ன கட்டிக்கு போகிறேன்னு அவன் கூட போனையே, அவன் கூட போயிட்டு அவுத்து போட்டு நின்றையே. என்ன பாட்டு வர வர பாட்டா நீ ஏற்று பேசுறியா பாட்டான்னு பாட்டு பூரா இப்போ கேட்கவே முடியாது. கட்டிலில் படுத்து கிடந்த ஆள் பாக்ஸ் சத்தத்தை கேட்டு விழுந்ததை கண்டமா. ஊப்பர்னு ஒன்று வச்சுருக்காங்க மைசெட்டில். அது பேர் என்ன? ஊப்பரா என்னது? ஊப்பர் சப்பு ஊப்பர். நல்லா சப்பு வேன் போல. அதே ஒரு வயசான ஆள் கட்டிலுக்குள்ள பாவம் ஆடு தொழுவத்தில் போய் போட்டு வந்து படுத்தவர். அடுத்தது இந்த மைசெட்டுக்காரர் இடம் இல்லாமல் ஊப்பரை கட்டிலு கீழே வச்சிருக்கேன் தெரியும். சரி, இவர் பாவம் சாப்பிட்டு விட்டு அப்படி படுத்து கிடக்கும்போது விழுந்து தாயில் முளைக்குச்சியில் அடிச்சு 108 ஃபோன் அடிச்சு வந்து டாக்டர் கேட்டிருக்காரு, எப்படி விழுந்தீங்க, ப்ரெஷரா? இல்லைப்பே, எப்படி விழுந்த, என்னாச்சு? ஏன் தெரியல, கவட்டுக்குள்ளே வந்து கொலாய கட்டமாக விழுந்தா முளைக்குச்சி அடிச்சு மூஞ்சி. பாட்டு பூரா இப்போ பயங்கரமாக தான் இருக்கு. எவன் நீ உன்னை தொட்டான் கையில் கிடச்ச சத்தேன் என்ன பாட்டு? கிழக்கு சீமை பாரதி ராஜா சடங்குக்கு தாய்மாமே அண்டாவை தூக்கிட்டு வந்தால் அந்த பாட்டு தாயா எல்லாரும் வீட்லையும். மானூத்து மந்தையில் வாசிக்க வேணாம், நீர்மாலாடியே அடிப்ப வேணாம். ஒரே அவன் சடங்குக்கு அவன் தண்ணியே ஊற்ற வேணாம், அண்டாவை வர வேணாம். இப்போ பூரா வீம்புக்குன்னே சாமி இங்கே இருக்குன்றேன் நான். இருக்கு சாமி இல்லை என்றால் இத்தனை பேருமே இங்கே சமத்துவமாக அமர்ந்திருக்க மாட்டோம். தரும முனீஸ்வரர் இருக்கு, துடியார். நான் அந்த மேடையில் வந்தோடனே தெரிஞ்சு நாங்கள் பரம்பரை கோடாங்க தெரியும். அதே மாதிரி சாமி ஆடுற ஆளுக முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவேன். சரி, அவன் சாமின்னு சொல்லும் போதே முசுன்றுவேன். அப்படி சொல்லிட்டானே சாமியோட. சில பேர் அகராதி மையத்துக்கு ஆடுவேன். 1/2 மணி நேரம் ஆடி ஒரு ஊரில் போய் கேட்டார். அம்பலார் எல்லாரும் ஊருக்கு சன்னமே காலில் விழுந்துருச்சு. என்னப்பா உர வச்ச, ஏப்பா சொல்ல மாட்டேன்னா முண்டை சரியான போதையில் இருந்திருக்கேன். வாயை திறந்த வாடை வந்து நம்மளை கொண்டு வருவாங்கன்னு பொழுதுனைக்கும் இப்படியும் ஆட கண்டமா நாசமாக போக. பொம்பளையால் அதே மாதிரி ஆடணும். பெண்கள்லாம் சாமி ஆடணும். ஒருத்தருக்கு சாமி வருதுன்னா சாமி உன்கிட்ட இருக்கு, நீ பயப்படாது. 10 கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்கள் உன்னை தேடி வரும்போது உன் கையால் விபூதி அள்ளி கொடு, அந்த குடும்பம் நல்லா இருக்கு. இதுக்கு மேலே என்னையா நீ உலகத்தில் நல்லது செய்ய போகிற? செய்யா பொம்பளையா நான் கூப்பிட்டா சாமி வரும். அன்னைக்கு நத்தத்து பக்கம் கூப்பிட்டு பெரிய சண்டே வந்துருச்சு. சண்டே கவனிச்சே? இந்த பொம்பளை ஆடி வந்தவ வீட்டில் பீரோல் சாவி வச்சுட்டு வரணும் தானே. பீரோல் சாவி விழுந்துருச்சா புருஷன் வந்து கேட்குறேன் காலையில். அதில் 8000 வாங்கி வண்டிக்கு டிவி கட்டணும், சாவி எங்கடி? இல்லை அவர் சாமியாச்சு, அவன் அழப்பேன் சாவி எடுத்து வரையும் அவருடைய கட்டாயமில்லை கொல்ல வாட்டேன். அப்புறம் ஒரு ஆள் ஓடியாந்து செய்தி விடி முறிஞ்சு வச்சுட்டேன். அதே மாதிரி தெய்வம் பட்டக்கன்னு இருக்கு. பெரிய ஆளுக சாமி ஆடி பார்த்துருக்கீங்களா? இளைஞருக்கெல்லாம் தெரியாது, பெரியவங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம அம்மன் பட்டிலே சாமி ஆடினா என்ன பூ கேட்பீங்க?
தார் சாலையை போட்டு கொடு கருப்பா, சீமக்கருவ மூட்டத்தை ஏற்றி விடு கருப்பா. அப்போ அப்படி அருவாலை ஏறி உட்காந்தோன்னா எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, மழை எப்போ பெய்யும்? தர்ம முனீஸ்வரர் அப்படி ஆடும்போது அப்படி அடிப்பேன், பெரியாலாம் கையாலாம் 16 நாளில் முனியே மழை இறக்குறேன்டா, முக்காலும் சத்தியம் ஒரு அடி அடிப்பார், அவன் மண்டை 2 நாளைக்கு எந்திரிக்க முடியாது, சுழுக்காயம். இப்படியே போயிடுவேன். ஐயா நேற்று அடிச்சு விட்டாரு என்னைய. அவன் அருளாக இருந்தாங்க. இப்போ ஆடுற இலவட்ட பையன் எங்கள் அப்பையும் முடிச்சாமிடா, இந்த ஊரில் நாங்கள் தான் பெரியாள், சாமி எங்கள்கிட்ட தான் இருக்குது, வீம்பு காடுவேன். ஆடி அருவாலை ஏறிட்டு ஊர் சனமே கேட்குது, மழை எப்போ பையன் தெரிஞ்சா தானே சொல்லுவேன். அவன் சமாளிக்கிறேன், மழை கருப்பன்ட்டே மழை ஏற்கிற, அப்புறம் என்ன போய் காளியாத்த டூரிஸ்ட் வண்டியில் கேட்பேன், மழை எப்போ பையன் சொல்ல முடியலை, மழை பையன் ஐயோ கேட்குறாங்களே போக மாட்டாங்க போல். அடித்தேன் ஒரு அடி, மழை தானடா 113 நாளில் பெய்யும்டா, அடித்தேன் எப்படியும் பேஞ்சிடும். ஆமாம், வீம்புக்கு மாடு ஒட்டி விருதுக்கு வேத்தையான கதை. சாமியெல்லாம் கையெல்லாம் கடை வளர்த்தாருப்பா. அப்போ அந்த நாற்று ஓரளவுக்கு பறிஞ்சிருக்கு, அதில் தண்ணி விட போவோம். மோட்டை போதான்னு வாடா பார்த்துருவோன்னு ஐயா கோடாயும் சொல்லுவார். அப்போ அந்த நடுகர் நடக்கும்போது ஒரு கடை வளர்த்தாரு 18ஆம் படியானுக்கு. கருப்பா நான் நடந்து வந்த தடத்திலே வாடாண்டுவார், அதிலே வரும். அப்படி இருந்துச்சுப்பா காலங்க. அப்படியெல்லாம் இருந்த காலம் மாறி இன்றைக்கி பூரா கம்பு கூட்டு எடுக்க மசுறு இல்லாமல் தரேன், பூரா கிருமி தான், தடவி விட்டால் ஊந்துடும். மண்டையில் தடவிடாத. ஒரு சாங்கு பாடுவோமா? பாடுவோம். ஒரு சின்ன பாட்டாக பாடுவேன், அதோட ஓடிடுவேன். வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வயசு புள்ள என் தங்க ஏ ராசா எங்கையா, 10 வயசு புள்ள ஏ ஐயா ஏ ராசா, 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள, சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா, பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாய. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள உங்க அப்பையாத்தான் நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன குடினால தெருவில் ஆடுமே. ₹100 இருந்தா என் தங்க எங்க பிள்ளை, ₹100 இருந்தா ரைஸ் வாங்கலாம், நீ 150 வச்சிருந்தா கோட்ரு வாங்குற, நீ 150 வச்சிருந்தா கோட்ரு வாங்குற. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள உங்க அப்பையாத்தா உன்னை நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடினால தெருவில் வாடுமே.
நாட்டில் இன்னைக்கு குடிக்காத மனுஷன் அன்றைய காலத்தில் ஊருக்கு ஒரு ஆள் தான் இருந்தாங்க. ஆமாம்மா. இன்னைக்கு ஊருக்கு ஒரு ஆள் இல்லாத அளவுக்கு புள்ள பண்ணிட்டு வரேன். கண்டிப்பாவா? ஆமாண்ணே, உண்மையாக தானே. குடியெல்லாம் விடணும். இப்போ விடணும். குடியெல்லாம் இன்னைக்கு அது சுகமாக தான் தெரியும், நாளைக்கு அது சுமையாக தெரியும். உண்மைதானே தம்பி? நீங்களாம் படிக்கிற ஆளுங்க நல்ல நல்ல கருத்துக்களை பார்த்து வளருங்கப்பா. மனசுக்கு நினைக்கிறேன், இந்த மசுறு எதுக்கு சொல்கிறேன்? நம்மள்ட்ட நம்ம ஊரில் நம்மளை சொல்கிறேன், அவனை போட்டு தலையிடணும்னு நினைப்பேன். ஏன்னா இது எதுக்கு? எல்லாருமே இந்த தருமமுனீஸ்வரோட அருளோடு நீங்கள் ஒன்று சொல்கிறேன், எத்தனை சாமிக்கு வேணால் நீங்கள் மாலை ஓடுங்க, முருகனுக்கு போடுங்க, ஐயப்பனுக்கு போடுங்க, ஓம் சக்திக்கு போடுங்க. குலசாமியை மட்டும் மறந்துடக்கூடாது. குலசாமியை மட்டும் மறக்கக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி நானாக என் குலசாமியை தவிர மற்ற சாமியெல்லாம் கும்பிடுவேன். எந்த சாமிக்கு மாலை ஓட மாட்டோம். ஏன்னா 18ஆம் படி கருப்பேன். உன் குலசாமியை கும்பிடுப்பா. முப்பாட்டிங்க எப்படி உன்னை கட்டி காத்தாங்க, அதை மட்டும் கும்பிடு. உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலைன்னு என்னை கேட்பேன். குலசாமி துடியான இதில் பொம்பளையாள் கூட நான் தான் சொன்னேன், ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை ஓட்டு போகிறேன், ஆத்தாவை முதுகில் குத்துமுண்டேன். போல நீல பசா சாச்சி போட்டு செல்ஃபி எடுத்து உட்காந்துருக்கேன். ஆமாம், அந்த டிரைவர் என்னன்னு தெரியலடா, தாலி பாப்பா அம்மையனா இருப்பேன் போலடா. அவன் ஊட கடந்து அப்படி ஆடுறான, டிரைவர் அம்மா டிரைவர் தான் சக்தி டிரைவர் அம்மா டிரைவருந்தேன். எந்த ஊரில் டிரைவருக்கு பாட்டு படித்தேன்? ஓம் சக்தி ஆத்தா சொன்னாக்க மேல்மருவத்தூர் ஆதிபர சக்தி துடியான தெய்வம். அந்த தெய்வத்தை வர வர என்ன பண்ணுறிய பூரா கோயிலுக்கு போகிற ஒம்போல போகும்போதே எதுக்கு குற்றாலம், கொடைக்கானல் அங்கே ஸ்டே பண்ணுறேன், இங்கே ஸ்டே பண்ணுறேன். பால்ஸில் இருக்கும்போது எடுத்த படம். ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு போறியா, டூரு போறியா? பூரா உழைச்சி யார் கொடுக்குறான்னா அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய கணவனை மறந்துடாதீங்க. இந்த சாமியை கும்பிடு. புருஷன் சொல்கிறத கேட்டாலே அதுவே பெரிய புண்ணியம் தான். கண்டிப்பாண்ணே. பூரா பேர் இருக்கிறத பார்த்தா தெரியுது. நாளைக்கு ஊற்றுற கஞ்சியும் கெடுத்து விட்டு போயிடுவேன். நம்ம காலகாலத்தில் வீரசோழம் பக்கம் குடி போவோம்னு நினப்பேன். பயப்படாத தமிழா. பெண்களை விட ஆண்களை தாப்பா சமையலையும் சிறந்தவங்க. கிளவையெல்லாம் புளிக்குழம்பு வச்சுட்டேன், என் நாய் செத்து போச்சு. அவன் பார்த்த வேலை. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரம்மா முடியலன்னு இவன் கொத்தனாருக்கு வந்து வச்சுட்டேன், அழகு வட்ட நாயை கொண்டு விட்டேன் அப்படின்னு இருக்காங்கல்ல. அதாவது அவன் செய்கிறானே டாக்கை கொள்கிற அளவுக்கு திறப்பேன். மாப்பிள்ள யாரோ ஒன்னாச்சியா டீ சலுப்பிடுவேன். இன்றைக்கி வாங்க மாப்பிள்ள, கோடாங்கி வாசிக்கும் போது வாங்க விபூதி ஓட்டு விட்றேன். 2000 ஓட்டுவேன் சப்பு. அதே மாதிரி மாலை போடுறவங்க ஒரே கண்ணோட்டத்தோடு பக்தியோடு போட்டு போங்க. ஆத்தாவாக இருக்கட்டும், ஐயாவாக இருக்கட்டும், எந்த சாமியாக இருந்தாலும் உங்களை காத்து கொடுக்கும். ஐயப்பனுக்கு போகிற ஆம்பளையை கவனிச்சிருக்கீங்களாத்தா? உங்களோட நாங்கள் தானே இருக்கோம். மாலை போட்டு போகிறது. என்னைக்காவது நாங்கள் குத்தாட்டம் போட்டு பார்த்துருக்கியா? எங்கே குத்துறது? இதை ஓஞ்சி போய் கிடக்கு. ஏன் ஆம்பளையை நாங்கள் குத்தாட்டம் போட மாட்டோன்னா, பஸ்ஸில் போகும்போதே நினப்பு பூரா இங்கே தான் இருக்கோம். அவன் முனீஸ்வரனுக்கு நம்ம 2001 ரூபா செஞ்சான் மக சடங்குக்கு. அவன் திக்குன்னு ஓடியா சாமி ஆடி விபூதியை தலையில் ஓட்டுட்டு 100 ரூபா கொடுத்துட்டு போயிட்டான். அவன் அழகருக்கு கிடாவட்டுக்கு இங்கேருந்து மெனக்கட்டு லாரி குடிச்சிட்டு போய் அழகர் கோயிலில் 3000 செஞ்சு அவன் முட்டுக்கான சூம்பி போன கொய்யா பழமும் ஆரஞ்சும் கொடுத்துவிட்டு குட்டியை பிஸ்கட்டில் 2 எடுத்து தின்று விட்டு மிச்சத்தை கொடுத்துருக்கேன். பொண்டாட்டி வேற பஞ்சாமரத டப்பா 11 கேட்டா, தாலிக்கயிறு கேட்டா, வளவி கேட்டா. மயன் எப்பா ரிமோட்டில் போய் மண்ணளிட்டு வந்து ஓடும்பா ஜேசிபி வாங்கிட்டு வந்துட்டேன். என் தலையில் மண்ணள்ளி போட்டேன். ஆம்பளை ஊரா மாலை ஓட்டு போகும்போது இந்த பகுமானம் தான். உண்மையா இல்லையா? யோசிப்பான், காசை யோசிப்பான். அதே மாதிரி சில கிருத்தனம் முடிச்சவன் இதில் மாலை ஓட்டு வர்றவன் வெண்ணமையும் புயலைக்கு அலைவேன். அந்த வண்டிக்குள்ளேயே 40 சாமி இருக்கும் பஸ்ஸில். இவர் இங்கிட்டு போவார், பெரிய பக்திமான் மாதிரி இங்கிட்டு போகிறான்னா எவன் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தவனே ஒரு ஆள் போட்டுட்டா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு புயலை விடுன்னு கேட்க மாட்டேன். ஏ சாமி எத்தனை வருஷமாக பழனிக்கு போடுறியே? அவர் நான் 13 வருஷமாக போடுறேன். இப்போ பழனி படிக்கட்டு அதே தானே கூட்டிட்டாங்களா? ஏன் அப்படி சைஸாக கேட்பேன். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அப்படி இப்படி நாங்கள் பார்த்தேன் அப்படின்னு கொஞ்சம் பாயலை விடுங்களேன். அவன் இல்லை சாமி பழனியில் யாருக்கு என்னைய தெரியாது, நான் வாங்க முடியாது, ஒரு வாக்கிட்டு தான் இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போ.